இந்த ஓக்ஸோ குட் கிரிப்ஸ் உங்க கிச்சனோட ஒரு ஆல்ரவுண்டர் ஹீரோனே சொல்லலாம். மாவு வெட்டுறதுக்கு, பிரெட் ஓரங்களை ஸ்லைஸ் பண்றதுக்கு, பேக்கிங் ட்ரேவை சுரண்டுறதுக்கு, காய்கறி நறுக்கிறதுக்குன்னு பல வேலைக்கு இது ஒன்னே போதும். இதோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ல அளவெல்லாம் கூட மார்க் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு 1 இன்ச் மார்க்கும் அளவை கரெக்டா காட்டும். இதோட சாஃப்டான வழுக்காத கைப்பிடி உங்க கையில கச்சிதமா பிடிக்கும். இதோட உயரம் உங்க கை சாப்பாடு மேல படாம பாதுகாப்பா வச்சுக்கும். ஆமா, இது டிஷ்வாஷர் சேஃப். எந்த வேலையையும் இந்த ஹெல்பர் ஈஸியா செஞ்சிடும். அந்த பழைய பெருசா இடத்தை அடைக்கிற ஸ்டீமர்லாம் மறந்துடுங்க. ஜோசப் கம்பெனியோட இந்த டேஷ் ப்ளூம் நீங்க ஆவியில வேக வைக்கிற விதத்தையே மாத்திடும். இதுக்கு தன்னைத்தானே அட்ஜஸ்ட் செஞ்சுக்கிற மாதிரி சுவர்கள் இருக்கு. 7 இன்ச் அகல பாத்திரத்துல இருந்து எல்லாத்துலயும் இது ஈஸியா ஃபிட் ஆகிடும். விரிச்சு வச்சா இதோட சைஸ் பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா மடிச்சிட்டீங்கன்னா இடமே அடைக்காது. சின்ன கிச்சனுக்கு இது ஒரு சூப்பர் சாய்ஸ். சிலிகான்ல செஞ்சிருக்கிறதால 520 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் சூட்டை தாங்கும். இதை தூக்குறதுக்கு ஒரு ஹூக் இருக்கு. டிஷ்வாஷர்லயும் போட்டு கழுவலாம். இந்த கையடக்க மினி சாப்பர் காய்கறி வெட்டுறதையே ஒரு கேம் மாதிரி மாத்திடும். இந்த கயிறை 10 தடவை இழுத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா நறுக்கும். 15 தடவைனா மீடியம் சைஸ். 20 தடவைக்கு மேல இழுத்தா நல்ல சட்னி மாதிரி அரைஞ்சிடும். இதுல 3 அடுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் இருக்கு. வெங்காயம், பூண்டு, காய்கறி, பழங்கள், நட்ஸ்னு எதை வேணாலும் கண்ணுல தண்ணி வராம கையில நாற்றம் அடிக்காம நறுக்கிடலாம். இதோட மூடி நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. அடியில வழுக்காம நிக்கிறதுக்கு பேஸ் இருக்கு. கரண்ட் தேவையில்லை. சின்னதா இருக்கிறதால கேம்பிங், பிக்னிக் இல்ல டிராவல் போகும்போது கூட எடுத்துட்டு போலாம். கிளீன் பண்றது ரொம்ப சிம்பிள், நேரத்தையும் மிச்சப்படுத்தும். நீங்க சமைக்க போறீங்கன்னா இந்த கரண்டி செட் தான் உங்களோட நம்பிக்கையான துணையா இருக்கும். இது சாப்பாட்டுக்கு பாதுகாப்பான ஃபுட் கிரேட் சிலிகான்ல செஞ்சிருக்காங்க. கூடவே மரக்கைப்பிடியும் இருக்கு. இந்த டூல்ஸ் 446 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் சூட்டை தாங்கும். அதனால இது உருகாது, உடையாது. உங்க நான்ஸ்டிக் பாத்திரத்துல கீரல் கூட விழாது. கரண்டி, முட்டை அடிக்கிற விஸ்க், இடுக்கி, ஸ்பூனு, காலையில பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து நைட் டின்னர் வரை சமைக்க தேவையான எல்லாமே இதுல இருக்கு. கழுவுறது ரொம்ப ஈஸி. கெட்ட வாசனை பிடிக்காது, கரையும் படியாது. இந்த செட் ஸ்டைலையும் பயன்பாட்டையும் ஒன்னா இணைக்குது. ஒரு மீனை கிளீன் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? இனி அந்த கவலையே வேணாம். இந்த எலக்ட்ரிக் மீன் கிளீனரை பாருங்க. இதோட பவர்ஃபுல்லான மோட்டார் மீன் செதில்களை ஈஸியா எடுத்துடும். கைப்பிடி பிடிக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரோலர் பேடும் அதுக்கு ஒரு பாதுகாப்பு கவரும் இருக்கு. இது வாட்டர் ப்ரூஃப். அதனால குழாய் தண்ணிக்கு அடியிலேயே வச்சு நீங்க யூஸ் பண்ணலாம். நேரத்தை மிச்சப்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பர் தீர்வு. இதுல பேட்டரி இருக்கிறதால வயர் தொந்தரவு இல்லாம எங்க வேணும்னாலும் நின்னு வேலை செய்யலாம். கிச்சன்ல நிறைய சாமான்களை போட்டு குழப்பிக்காம ஒரு டேஸ்டான டின்னர் எப்படி செய்யறது? இந்த டேஷ் சாப் 2 பாட் பிளஸ் கட்டிங் போர்டு இருந்தா அது ரொம்ப ஈஸி. இதோட புதுமையான மடிப்பு டிசைன் இந்த போர்டை ஒரு மாஸ்டர் உதவியாளரா மாத்துது. இடத்தை மிச்சப்படுத்துது, உங்க வேலையையும் குறைக்குது. சும்மா இதை விரிங்க, காய் வெட்டுங்க, அப்புறம் கைப்பிடிய பிடிச்சிங்கன்னா அதுவே மடிஞ்சு ஒரு சறுக்கு மாதிரி ஆகிடும். வெட்டின காய்கறிய கொஞ்சம் கூட சிந்தாம செதறாம பாத்திரத்துக்கு மாத்திடலாம். இதோட பரப்பு உங்க கத்திகளை ஷார்ப்பா வச்சுக்குமா. அடியில வழுக்காம இருக்கிறதுக்கு ரப்பர் ஃபீட் இருக்கு. சைஸும் கரெக்டா இருக்கு. இது ஒரு பவர்ஃபுல்லான எலக்ட்ரிக் ஸ்லைசர். எல்லா வேலைக்கும் இது கூட 4 அட்டாச்மெண்ட் தராங்க. தடிமனா ஸ்லைஸ் பண்ண, அலையா ஸ்லைஸ் பண்ண, மீடியம் சைஸ்ல, அப்புறம் சூப்பரா துருவ. இது பழங்கள், காய்கறிகள், சீஸ், சாக்லேட், நட்ஸ், ஏன் பிஸ்கட்டை கூட கச்சிதமான வடிவத்துல வெட்டி தரும். இதுல காய்கறி போடுற இடம் பெருசா இருக்கிறதால உள்ள போடுறது ரொம்ப சுலபம். பேஸ் மிஷினை தவிர மத்த எல்லா பாகங்களையும் டிஷ்வாஷர்ல போட்டு கழுவலாம். இந்த சின்ன கேஜெட் சமைக்கிறத ஒரு ஈஸியான கிரியேட்டிவான வேலையா மாத்திடும். இந்த ஓக்ஸோ குட் கிரிப்ஸ் வெஜிடபிள் சாப்பர் உங்க கிச்சன்ல ஒரு புரட்சியே செஞ்சிடும். ஒரே செகண்ட் தான். வெங்காயம், கீரை இல்ல நட்ஸ் எதுவா இருந்தாலும் கண்ணுல தண்ணி வராம கஷ்டமே இல்லாம ஒரே மாதிரி துண்டு துண்டா நறுக்கிடலாம். நீங்க அந்த கைப்பிடிய அழுத்த உள்ள இருக்கிற ஷார்ப்பான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் கடகடன்னு சுத்தும். இதுல அளவுகள் போட்ட பெரிய பவுல் இருக்கு. சாலட், சட்னி, ஏன் சிப்ஸ் செய்யறதுக்கு கூட இதுல ரெடி பண்ணலாம். கைப்பிடியை அழுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. இந்த மெஷினை முழுசா கழட்டி டிஷ்வாஷர்ல போட்டு ஈஸியா கழுவிடலாம். பாதுகாப்பானது, வேகமானது, கச்சிதமானது. ஐஸ் கட்டியை ஃப்ரீஸ் பண்றது இதுக்கு முன்னாடி இவ்வளவு ஜாலியா இருந்ததே இல்ல. 99 விழுக்காடு கச்சிதமான உருண்டையான ஐஸ் பால்களை ஒரே தடவையில ரெடி பண்ணலாம். இதுல தண்ணி ஊத்துங்க. அதிகமா இருக்கிற தண்ணி அதுவா ஓட்டைகள் வழியா வெளியே வந்துடும். 4 to 8 மணி நேரத்துல உங்க காக்டெயில், ஜூஸ் இல்ல ஸ்மூத்திக்கு ஐஸ் ரெடி. இந்த மோல்டு நல்ல தரமான ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்ல செஞ்சிருக்காங்க. இது BBA ஃப்ரீ. கழுவுறது ரொம்ப சுலபம். ஒண்ணு மேல ஒன்னா அடுக்கி வச்சுக்கலாம். ஃப்ரீசர்ல இடத்தை மிச்சப்படுத்தும். மூடி இருக்கிறதால தண்ணி சிந்தாது, மத்த வாசனையும் ஐஸ்ல ஏறாது. கூடவே அள்ளறதுக்கு ஒரு ஸ்கூப் கூட தராங்க. இதுல நீங்க பழம், தயிர் இல்ல சாக்லேட் கூட சேர்த்து உங்க டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி சூப்பரான ஐஸ் செய்யலாம். பாட்டில் மூடிகள்ல இருக்கிற ஓரங்கள், கப்களோட மூலைகள் இதெல்லாம் சுத்தம் பண்றது உங்களுக்கு பெரிய தலைவலியா? அப்போ இந்த பிரஷ் தான் உங்களோட புது ஹீரோ. இதோட நைலான் முடிகள் கண்ணுக்கே தெரியாத சின்ன சின்ன அழுக்கு மூலைகளுக்குள்ள கூட புகுந்து சுத்தம் பண்ணும்.
இதுல 3 விதமான கிளீனிங் தலைகள் இருக்கு. சின்ன இடுக்குகள், டைட்டான ஜாயின்ட்கள்னு எல்லாத்தையும் இது சமாளிக்கும். எடை குறைவா எடுத்துட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கு. இது ஒண்ணுலயே கைப்பிடி, ஹோல்டர்னு பல வேலைகள் செய்யலாம். சோ ரெடியா இருங்க. இனிமே எவ்வளவு கஷ்டமான கரையா இருந்தாலும் அது ஒளிஞ்சிக்கவே முடியாது.